இன்னும் இப்படி ஆகி போச்சு, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நோக்கம் எல்லாமே என்னவா இருந்தது அப்படின்னா, அதிமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். இது எப்ப தெரியுது? தேர்தல் முடிஞ்சு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதிமுக ஆட்சியில் என்னவெல்லாம் நடந்ததோ அதே தான் திமுக ஆட்சியிலையும் நடந்துகிட்டு இருக்கு. லாக்அப் டெத் நடந்துகிட்டு இருக்கு. தலித்துகளுக்கு எதிரான, பட்டியலினத்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் இன்னும் அதிகமாக இருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மிகப்பெரிய சீர்கேட்டில் இருக்கு. போதை மருந்து, கஞ்சா விற்பனை, இது எல்லாமே ஒரு பக்கம் தலைவிரிச்சாடுது. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகமாகிட்டே இருக்கு. ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் போராளிகளாக மாறி இது எல்லாத்துக்கும் குரல் கொடுத்தவங்க திமுக ஆட்சியில் வாயை மூடி கப்சிப்புன்னு ஆயிட்டாங்க. இப்போதான் சாதாரண மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏப்பா நீ அன்னைக்கு இவ்வளவு பேசின, அன்னைக்கு ஆவேசமா பேசின, பொங்கி தீர்த்த, ஆனா இன்னைக்கு என்னாச்சு? அதே விஷயம் தானே இன்னைக்கு நடக்குது, இன்னைக்கு நீ குரல் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. அப்பதான் இவங்க போலிகள், இவங்க போலி போராளிகள், இவங்க ஃபேக்கு, இவங்க நம்மளை ஏமாத்தி இருக்காங்க அப்படிங்கிற கோபம் மக்களுக்கு வருது. நீ அன்னைக்கு அதிமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையை விதைக்கிறதுக்காக திமுக என்ற கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு நீ உன்னை நடுநிலை அப்படிங்கிற மாதிரி காட்டி எங்களை எல்லாம் ஏமாத்தி இருக்க நீ அப்படிங்கிற அந்த கோபம் இன்னைக்கு சாதாரண மக்களுக்கு கூட இருக்கு. இப்போ நீங்க அவங்களை எல்லாரையுமே சங்கி, அவங்க எல்லாரையுமே ஜாதி வெறியர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்திடலாம். ஆனா சாதாரண பொதுமக்களுக்கு இந்த கோபம் இருக்கு. நீ உண்மையிலேயே நடுநிலையா இருந்ததுன்னா அன்னைக்கு என்ன பேசினியோ அதே மாதிரி இன்னைக்கு பேசணும், இல்லையா? அன்னைக்கு அமைதியா இருந்திருக்கணும், இன்னைக்கு நீ அமைதியா இருந்தா நாங்க உன்னை எதுவும் கேள்வி கேட்க போறது இல்லை. ஆனா செலக்டிவ் அம்னீஷியா மாதிரி அதிமுக ஆட்சியில நடந்த தவறுகளுக்கு மட்டும்தான் நான் கேள்வி கேட்பேன், திமுக ஆட்சியில அதே தவறு நடந்தா நான் கண்ணையும் காதையும் மூடிட்டு போயிடுவேன் அப்படின்னு நீங்க ஸ்டாண்ட் எடுக்கிற போதுதான் மக்களும் உங்களுக்கு எதிராக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அப்போ இங்க சூர்யாவுக்கு எதிராக இன்னொரு கூட்டம் கிளம்புது. இவங்களுடைய கோபம் என்ன? சூர்யா அன்னைக்கு பேசினாரு அப்படிங்கிறது இல்ல, அன்னைக்கு பேசின சூர்யா இன்னைக்கு ஏன் வாயை மூடி பேசாம இருக்காரு அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கோபம்.